பாருங்கள், சுண்டைக்காய் செடி ஒரு செடி சூப்பராக வளர்ந்துருக்கு, அருமையாக இருக்குது. தான் பறிக்க வந்திருக்கோம். எல்லா கல்லையும் சுண்டைக்காய் இருக்குது. ஒரு கிளை தவறாமல் சுண்டைக்காய் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அத்தனை கிளையிலும் சுண்டைக்காய் தான். அப்படியே வர லைனாக 5-6 லைன், ஒரு கிளைக்கு 6 பக்கம் 7 பக்கம் சுண்டைக்காய் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த சுண்டைக்காய் தான் பெருக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி. அதுவும் இலசாக இருக்குது, இலசான சுண்டைக்காய், அருமையான சுண்டைக்காய், பால் சுண்டைக்காய். பாருங்கள், ஒரு செடிக்கும் 6, 8, 10 லைனில் இருக்க சுண்டைக்காய். அதே போல் இந்த செடி எல்லாத்துலேயும் பூ, பிஞ்சு, காய் எல்லாமே அருமையாக இருக்குது, தெரியுதுங்களா? ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குது சுண்டைக்காய். இது பாருங்க, சூப்பரான சுண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். இது ஒரு மைதானத்தில் இருந்து இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா காய் சூப்பராக காய்ச்சிருந்து நல்லா அருமையாக இலசு, அருமையான நம்ம சாம்பார் செய்யக்கூடிய அளவில் கரெக்டாக பதமாக இருக்குது காய். இந்த காய் தான் பெஸ்ட்டு வந்தோம். மழைக்கு தான் சூப்பராக துளுந்து அருமையாக இருந்தது. இப்போ இந்த சுண்டைக்காய் வந்து இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிருக்கோம். இப்போ நம்ம உரல்லையோ அல்லது குட்டி உரல்லையோ அம்மிலையோ இல்லை நம்ம கொல்லி பக்கம் எங்கன்னா செய்யணும் வந்தால் கல்லை கூட கழுவிட்டு கல் மேலே கூட நசி கூட செய்யலாம், ஓகேங்களா? இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி உரல் வச்சுருக்காங்க வீட்டில். இந்த உரலில் போட்டு ஒரு 10 காயாக போட்டு அப்படி இடிச்சிக்கலாம். இதே போல் இடித்து எடுத்துடலாம். இந்த அளவுக்கு இடிச்சா போதுங்க. இந்த அளவுக்கு இதை எடுத்து நம்ம க்ளீனாக நம்ம கழுவிட்டு இந்த விதை தேவைப்பட்டால் நீங்கள் விதையை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம தேவைப்படலாம் அது கழுவும் போது கீழே வந்துடும், ஓகேங்க? அந்த அளவுக்கு இடித்தா அந்த விதையெல்லாம் க்ளீனாக வந்துடும். இப்போ அப்படியே வந்து எடுத்துடலாம். இதை ஒரு 10 காயாக போட்டு நம்ம க்ளீனாக நசிக்கிட்டு சூப்பரான நீங்கள் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இவ்வளோ தாங்க. இதே போல் க்ளீனாக இடித்து எடுத்துடலாம். இந்த அளவு நம்ம இடிச்சுனுங்க. இடிச்சதை நம்ம கழுவும் போது நம்ம க்ளீன் சுத்தமாக இருக்கும். இதே போல் எல்லா சுண்டைக்காயும் க்ளீனாக இடித்து எடுத்துடலாம். சுண்டைக்காயை பச்சை கூட சாப்பிட்லாம், மருத்துவம் நிறைய இருக்குது, அதுவும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும், ஓகேங்களா? நாங்கள் அடிக்கடி பச்சை கூட சாப்பிடுவோம், ரெசிபி செஞ்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சுண்டைக்காய் இது, ஓகேங்களா? எல்லா சுண்டைக்காயும் க்ளீனாக இடித்து எடுத்துடலாம். சுண்டைக்காயெல்லாம் இடிச்சிட்டோம். இன்னொரு 10 காய் தான் இருக்குது. இந்த குட்டி வரல போட்டுடலாம். குட்டி வரல போட்டு இந்த கை மேலே வச்சுக்கணும், அப்போ தான் கீழே வராமல் இருக்கும் சுண்டைக்காய். இல்லைனா அப்படியே கோழி போய் உண்டு வெளியே வரும். இப்படி நல்லா இடிச்சிடலாம். நம்ம இடிச்சிடலாம். நம்ம வடிவேலி இடிக்கிற மாதிரி நங்கு இடிச்சிடலாம், ஓகேங்களா? இது இடிச்சாச்சு. அப்படியே வந்து இந்த வானல் தான் போட்டு வச்சுருக்கோம். வானலை போட்டாச்சு. இப்போது அப்படியே எடுத்து க்ளீனாக கழுவிடலாம். சுண்டைக்காய் பாருங்கள், நல்லா இடிச்சிட்டோம். அப்படியே தண்ணி நல்லா க்ளீனாக ஒரு 3 டைம் கழுவுணுங்க. இது 3 டைம் உப்பாக இருக்கும். இது நல்லா கசக்கி கழுவிடுங்க. இந்த விதைக்கெல்லாம் க்ளீனாக வெளியே வந்துடும், ஓகேங்களா? அதாவது இந்த விதை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஒரு ஃபில்டரை எடுத்து வடிகட்டிக்கலாம். இந்த காய்மணி எப்படி தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த தண்ணி வந்து தனியாக வடிகட்டிடலாம். வடிகட்டினா அந்த விதைகள்லாம் தூக்கி நீக்கலாம், ஓகேங்களா? தண்ணி வந்து நம்ம தனியாக வடிகட்ட போகிறோம். இந்த விதைகள்லாம் வந்து அதில் நின்றுடும் பாருங்கள். இந்த விதைகள்லாம் வந்து இதில் க்ளீனாக நின்றுடும், ஓகேங்களா? நல்லா வடிகட்டிடலாம். ஒரு 3 டைம் கழுவினா போதுங்க. இது வந்து நொர மாதிரி வரும் பாருங்கள், நொர மாதிரி வரதெல்லாம் எனக்கு கருப்பாகவும் தெரியும். 3 டைம் க்ளீன் பண்ணிட்டு அது சுத்தமாகிடும், ஓகேங்களா? அதே போல் 3 டைம் சுத்தம் பண்ணிட்டு சூப்பரான சுண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சிடலாம் இன்றைக்கி. இப்போ அந்த சுண்டைக்காய் வந்து நல்லா இடிச்சாச்சுங்க. இடித்து 3 முறை கழுவிட்டோம். இந்த விதைகள்லாம் தனியாக எடுத்தாச்சுங்க. இது விதைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காய வச்செல்லாம் ஒரு ரெசிபி கூட செய்யலாம். ஆனால் இது முளையாது. ஒரு அதிகமான முத்துலார்ந்த சுண்டைக்காய் விதைகளை இருந்தால் சுண்டைக்காய் விதை வந்து நல்லா செடியாக கூட வளர வைக்கலாம். இது வந்து ஒரு மீடியமாக நம்ம சாம்பாரை செய்யறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விதை இது. இதை வந்து நம்ம போட்டால் முளையும் அப்படின்லாம் நினைக்க முடியாது. ஆனால் முளையிறது டவுட்டு, ஓகேங்களா? காய வைக்கலாம், வேணா ஒரு ரெசிபி செஞ்சுக்கலாம். பாருங்கள், ரெடியாச்சு. இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். புளி கரைச்சிக்கலாம். புளி குழம்புன்றதால புளி தூக்கில் வச்சுருக்கோம். புளி நல்லா கரைச்சிக்கலாம். வெங்காயம் பெருசாக கட் பண்ணியிருக்கோம். அது 1 பாதியமாக அரைச்சிக்க போகிறோம். தக்காளி வந்து பெருசாக கட் பண்ணியிருக்கோம். 1 பாதியமாக அரைச்சி போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா திக்னஸ் கிடைக்கும், நல்லா கட்டியாக இருக்கிறதுல. இந்த பூண்டையை லைட்டாக அரைச்சிக்கலாம்.
ஓகேங்களா. கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, வீட்டு மிளகாத்தூள் மட்டும் ஒரு 5 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். காரம் தேவைப்பட மறுபடியும் சேர்த்துக்கலாம். கடுகு அலுப்பு, எண்ணெய் எடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளோ தாங்க. இப்போ இதை வெங்காயம், தக்காளி, இந்த பூண்டு லைட்டாக ஒரு ஓட்டி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தனியாக புளி கரைச்சாச்சு. வெங்காயம் லைட்டாக ஒரு 1 மதியமாக அரைச்சிருக்கோம். தக்காளி அதே போல் 1 மதியமாக அரைச்சிருக்கோம். பூண்டு எல்லாம் அரைச்சாச்சுங்க. சூப்பரான ஒரு சுண்டைக்காய் குழம்பு செஞ்சிடலாம். இப்போ புளிக்குழம்பு, சுண்டைக்காய் புளிக்குழம்பு எண்ணெய் ஊற்றிடலாம். சுண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு போட்டுடலாம். அது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சிங்க. அடுத்தது 1 மதியமாக அரைச்சி பூண்டு 1 மதியமாக அரைச்சிருக்கோம். பூண்டு நல்லா போட்டு வதக்கிங்க. இந்த பூண்டு சாம்பார் வந்து திக்காக டெக்னஸாக இருக்கிறதால இந்த பூண்டு, தக்காளி நாங்கள் எல்லாம் அரைச்சிருக்கோம். நீங்கள் அப்படியே போட்டாலும் உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா. அப்புறம் ஆச்சு. நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு அப்படி தான் அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் போட்டு நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா ஃப்ரை ஆகணும் இது. அதுக்கப்புறம் தான் மற்ற ஐட்டம் சேர்க்க போகிறோம். ஓகேங்களா. இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கலாம். ஓகேங்களா. நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. இதையும் போட்டு நல்லா ஒரு கலக்கலைங்க. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆன உடனே நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் அதை ஊற்றிடலாம். அதில் நல்லா 5 நிமிஷம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிடலாம். தக்காளியை ஊற்றி இது 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும். இது கூடவே நம்ம மிளகாத்தூள் இப்போ போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும். 5 டீஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா. இப்போ இதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சுண்டைக்காய் சேர்க்கலாம். லாஸ்ட்டாக தான் புளி சேர்க்க போகிறோம். ஓகேங்களா. இந்த டிக்கன்ஸ் பாதம் வர்றதுக்காக தான் நம்ம இந்த எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம். நல்லா டிக்காக வரும், சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். ஓகேங்களா. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டுங்க. அதுக்கப்புறமா சுண்டைக்காய் போடலாம். பாருங்கள், நம்ம தண்ணிலாம் ஊற்றலாம். அந்த மசாலா ஊற்றினோட சரி நல்லா க்ளீனாக வந்து தக்காளி போடுறதுக்கு அப்புறமா 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சும்மா டிக்காக வந்து ஸ்டிக்ஸ் தான், தண்ணி ஊற்ற தேவையில்லை. அப்படியே வைக்கிட்டு இப்போ சுண்டைக்காய் சேர்த்துடலாம். சுண்டைக்காய் சேர்த்துடலாங்க. இப்போ சுண்டைக்காய் சேர்த்தாச்சு. தண்ணிலாம் ஊற்ற வேணாங்க, அப்படியே வேகட்டுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா, ஆனால் எலசா சுண்டைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். அதிக லேட்லாம் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் கப்புன்னு வந்தால் போதுங்க, சூப்பராக வெந்துடும். ஓகேங்களா. அதுங்க சுண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகேங்களா. நல்லா ஒரு கலக்கி கொடுங்க. உப்பு காரம் கரெக்டாகவே இருக்குது. நம்ம புளி வந்து இன்னும் ஊற்றலை. இப்போ இது வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி ஊற்ற போகிறோம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி ஊற்றிடலாம். சுண்டைக்காய் புளி ரொம்ப ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ புளி தான் ஊற்ற வேண்டியது இருக்குது. அதனால் சூப்பராக திக்னஸாக அருமையாக வந்துட்டுருக்கு. புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். புளி கொஞ்சம் தூக்கலாக தான் ஊற்றுறோம். ஏன்னா புளி குழம்புனால புளி தூக்கலாக இருக்கணும். ஓகேங்களா. கார குழம்புனா மிளகா தூக்கலாக இருக்கணும். புளி குழம்புனா புளி தூக்கலாக இருக்கணும். ஓகேங்களா. தேவையான அளவு புளிக்கிலேயே ஊற்றிக்கணும். துப்பி ஒடிக்கிட்டு எடுத்தாச்சு. நல்லா கலக்கலாம். இப்போது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிட்டு கூட குறைந்தால் போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. சூப்பரான பால் சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. அதாவது காரக்குழம்பும் சுண்டைக்காய் காரக்குழம்புக்கும் சுண்டைக்காய் புளிக்குழம்பும் இன்னும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா, மிளகாத்தூள் தூக்கலாக போட்டால் காரக்குழம்பு, புளி தூக்கலாக போட்டால் புளிக்குழம்பு. அவ்வளோதாங்க வித்தியாசம். ஓகேங்களா. நல்லா கலந்தாச்சு. உப்பு காரம் லைட்டாக செக் பண்ணுறோம். எல்லாம் போதும். கரெக்டாக உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாகுது. லைட்டாக உப்பு போட்டுனா முடிஞ்சு போச்சுங்க. தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வந்தால் இன்னும் ஒரு திக்னஸாக வந்துடும். அப்படியே சூப்பரான டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்றலாம். ஓகேங்களா. ஹெல்த்தியான ஒரு சாம்பார். பாருங்கள், சூப்பராக உப்பு காரம் புளி 3மே கரெக்டாக இருக்குது. இப்போ டிக்காக அருமையாக வந்துடுச்சு. திக்னஸ் அருமையாக வந்துடுச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் தான் இருக்குது. இப்போ மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா. இவ்வளோ தாங்க. அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பராக ரைஸ்க்கோ, இட்லிக்கோ, சாதத்துக்கோ, களிக்கோ எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கோ அதே போல் வந்து மருத்துவ குணமும் வந்து அதிகமாகவே இருக்குது.
ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோஸ் வந்து நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சூப்பராக நீங்களும் இதே போல் ஒரு புளிக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், செய்யுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பல நன்மைகளை தரக்கூடியது அந்த சுண்டைக்காய். ஓகேங்களா? நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. ஓகே காய்ஸ், சூப்பர் டேஸ்ட்டில் அப்படியே அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிட்டு சாதத்துக்கோ இட்லிக்கோ தோசைக்கோ களிக்கோ போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், சுண்டைக்காய் புளிக்குழம்பு. சுண்டைக்காய் புளிக்குழம்புக்கும் சுண்டைக்காய் காரக்குழம்பு என்ன வித்தியாசம்னு பார்க்குறீங்களா? புளி தூக்கலாக போட்டால் புளிக்குழம்பு, காரம் அதிகமாக போட்டால் காரக்குழம்பு. அவ்வளோதாங்க. ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப அதிகமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. பாருங்கள், ஒரு டிக்காக சூப்பராக எல்லாம் சரி பாதியாக போட்டு சூப்பராக செய்திருக்கோம். அருமையான டேஸ்ட்டில். மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த சுண்டைக்காயில். அதனால் அடிக்கடி உணவு எடுத்துக்கொள்ளுங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோஸ் வந்து நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான சுண்டைக்காய் தான் இடித்து நல்லா சூப்பராக அருமையாக செய்திருக்கோம். நீ கூட அதை செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமல் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், சுண்டைக்காய் விதையை அப்படியே க்ளீனாக வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம் இப்போது. ஓகேங்களா?